திரு அன்புமணி அவர்கள் செயல் தலைவரா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதனால பாமகல ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பாமக ஆதரவாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். இப்போ வீட்டுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டுல எல்லாம் பிரச்சனை சச்சரவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு அவர் எடுக்கிறாரு. அவர் நீக்கும் போதே சொல்றாரு, நான் நிறுவன தலைவர், நானே தலைவர் பதவி எடுத்துக்கிறேன், இவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன்றாரு. செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவரா? இது என்ன? இது அறக்க மாட்டாத இடுப்புல 58 அறிவாள்ன்ற மாதிரி ஒரு வேலையும் செய்யல, சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல, அதை பத்தி கவலைப்படாம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. தைலாவரம் தோட்டத்துல வச்சிருந்த பணங்கள் எல்லாம் போய் அன்புமணி எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுதான் பிரச்சனை, பணம் போன பிரச்சனை தான். இந்த முகுந்தன் ஒரு தம்பிக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, இளைஞரணி, அதை வலியுறுத்தாங்க. இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், கட்சி எப்படி பிரிச்சு கொடுக்குதுன்றதுதான் பிரச்சனை. இப்போ சொத்து யார் யாருக்கு என்னென்னு பிரிச்சு கொடுக்கலாம். இப்ப கட்சி பிரச்சனைனா கட்சி யாருக்கு பிரிச்சு கொடுக்குது? ஒரு இல்லாத ஒரு கட்சிக்குள்ள அமக்கலம் பண்றாங்க. ராமதாஸ் என்ன சொன்னாரு? ஆரம்ப காலத்துல சத்தியம் பண்ணாரு, நான் எந்த கட்சியிலும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன், என் வாரிசுகள் யாரும் வராது, 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் கால் தூசாதான் மதிப்பான் ராமதாஸ், விலை போக மாட்டான்னாரு. எல்லாம் சொன்னாரு. நான் தப்பி ஏதாவது பண்ணா என்ன முச்சந்தியில நிக்க வச்சு சாட்டியால் அடிங்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்னால்தானே இதெல்லாம் பண்றாரு. காவல் நிலையத்திலிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அவர் கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி கொடுத்தாதான் அவங்க அரசாங்க வேலையிலே சேர்ப்பாங்க. இப்ப இதுதான் நிலைமை. சோ இந்த சமுதாயத்தை குட்டி சோறாக்கி இதெல்லாம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? நான் மட்டும் பிறக்கலனா இந்த சமுதாயம் கோவலம் கட்டின்னு இருந்துருக்குன்றாரு. இந்த மாதிரி ஏடா கூடமா எல்லாம் பேசுவாரு. தனிப்பட்ட பிரச்சனைகளால இந்த மோதல் போக்கு இப்படியே நீடிச்சுட்டே இருந்தா அப்ப கட்சியோட எதிர்காலம் என்னதான் ஆகும் சார்? கட்சி எங்க இருக்குது? கட்சியே காணாமல் தானே போச்சு. ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வன்னியர் பேரவை நிறுவன தலைவர் திரு CNR ராமமூர்த்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நான் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர். சொல்லுங்க, என்ன வேணுமா உங்களுக்கு? கேள்வி கேட்க போறீங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாமகல மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் முட்டல் மோதல் போக்கு இருந்துட்டு இருந்தது. அதை பத்தி கூட நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். ஆனா இப்போ அதை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுற விதத்துல நானே அந்த நிறுவன தலைவர் பதவி இதுக்கப்புறம் வகிச்சுக்கிறேன், திரு அன்புமணி அவர்கள் செயல் தலைவரா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதனால பாமகல ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பாமக ஆதரவாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்த வன்னியர் கூட்டமைப்பு பேரவை நிறுவனரா இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். ராமதாஸ் இப்ப இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த பொதுக்குழுல என்ன நடந்தது. பாண்டிச்சேரிக்கு அருகில் நடந்த அந்த கூட்டத்துல நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், நான் சொல்ற பேச்சு தான் கேட்கணும், கேட்காதவங்க போய்கிட்டே இருக்கலாம்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியும். அது கேட்டா உட்கட்சி விவகாரம், நாங்க அப்படி பேசணும், பத்திரிகையாளரை உள்ள விட்டுருக்க கூடாதுன்னாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இதே கும்பகோணத்துல சமூக மத சமய நல்லிணக்க மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல கூட அன்புமணியை கூப்பிடல. அவர் அன்புமணி அங்க போயிட்டு அங்கேயும் ஒரே கலாட்டா பண்ணி பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்த நிறைய கூட்டங்கள் இப்போ சேலத்துக்கு போயிருந்தாங்க. சேலத்துல கூட அவரை கூப்பிடல. ஆனா ராமதாஸ் தங்கன பக்கத்து ரூம்லயே அவர் தங்கி இருந்தாரு. நடுவுல உடல் சரியில்லாம போனது கூட பக்கத்து ரூம்ல இருக்கிற அன்புமணிக்கு கூட தகவல் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க எந்த வீட்டுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டுல எல்லாம் பிரச்சனை சச்சரவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு அவர் எடுக்கிறாரு. அவர் நீக்கும் போதே சொல்றாரு, நான் நிறுவன தலைவர், நானே தலைவர் பதவி எடுத்துக்கிறேன், இவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன்றாரு. செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவரா? இப்ப அந்த கட்சியில ஏற்கனவே நிறைய தலைவர் இருக்காங்க. இப்ப ராமதாஸ் ஒரு தலைவர், இப்ப கோகாமணி ஒரு கௌரவ தலைவர், அதுக்கப்புறம் அன்புமணி ஒரு செயல் தலைவர். இது என்ன? இது அறக்க மாட்டாத இடுப்புல 58 அறிவாள்ன்ற மாதிரி ஒரு வேலையும் செய்யல, சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல, அதை பத்தி கவலைப்படாம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க செயல்படாத ஒரு தலைவரா செயல் தலைவர் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய ஆதரவாளர்களே அன்புமணி தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்களே சார். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஏஜென்ட் மாதிரி அங்கங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. கட்சி தான் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சமா.
அந்த கட்சி என்ன உங்களுக்கு எங்க இருக்குது கட்சி? ஒரு ஏஜென்ட் மாதிரி அங்க இருக்கிறாங்க. அவங்கதான் அந்த கட்சியில இருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா வந்து தைலாவரம் தோட்டத்துல வச்சிருந்த பணங்கள் எல்லாம் போய் அன்புமணி எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுதான் பிரச்சனை. பணம் போன பிரச்சனை தான். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட தகராறு அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்தது. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் நைட் எல்லாம் ஒரே கதறல், அழுது கிழுது இந்த பையனை வந்து திரும்ப வந்து கொடுக்கணும், பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகுந்தன் ஒரு தம்பிக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா இளைஞரணி, அதை வந்து வலியுறுத்தாங்க. இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம். கட்சி எப்படி பிரிச்சு கொடுக்குதுன்றதுதான் பிரச்சனை. இப்போ சொத்து வந்தா யார் யாருக்கு என்னென்னு பிரிச்சு கொடுக்கலாம். இப்ப கட்சி பிரச்சனைன்னா கட்சியை யாருக்கு பிரிச்சு கொடுக்குது? ஒரு இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு அமகலம் பண்றாங்க. இந்த மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இது மாதிரி. இப்போ வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வந்து இவ்வளவு குறைந்த தின் அட்டண்டன்ஸ் உள்ள ஒருத்தர் யாரு? அன்புமணி. போகாதவர், உங்களுக்கு தெரியும். அவர் செயல்படாதவர் தானே. அவர் வந்து இப்போ வந்து செயல் தலைவரா அவர் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? என்ன நிர்பந்தம் இருக்குது? இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து செஞ்சில வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு பரசுராமன் அந்த முகுந்தெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. அந்த பிரச்சனை பூதாகரமா ஆகுது. அதுதான் இதுல, வேற ஒண்ணும் இல்ல. கட்சிக்கு வந்து அன்புமணி வரக்கூடாதுன்றத ஏற்கனவே முடிவா சொல்லிட்டாரு. பிடிக்கலையா போய்கிட்டே இரு. இது என் கட்சி, நான் ஆரம்பிச்சது அப்படிதான். இப்போ அன்புமணி வந்து எல்லா இடத்துலயும் எப்படி முதல்வர் கூட்டத்துக்கு அலையா விருந்தாளியா போய் அங்க போய் ஒரே ட்ரபிள் பண்ணாரோ, அதே மாதிரிதான் இங்கே இவர் இப்போ நடக்கிற ராமதாஸ் நடத்துற எந்த கூட்டத்துக்கும் அவர் போறாரு. சரி, அன்புமணி மேல ஏற்கனவே என்ன பிரச்சனை? அவர் மேல வந்து உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துல வந்து அவருடைய மேல வழக்கு இருக்குது. பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காரு. எதற்காக இறங்கிட்டு இருக்காரு? ஏறி இறங்கிட்டு இருக்காரு, மருத்துவக் கல்லூரி உரிமை வழங்குறதுல தப்பு. அதே மாதிரி இவர் வந்து எய்ம்ஸ் கல்லூரியில அந்த கேதன் தேசாய் வீட்டுல இருந்து ரைடு விட்டாங்க. இவருக்கு இருந்த அதிகாரி சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது 1600 கோடி ரூபாய் பணம், 7 டன் கோல்டு எடுத்தாங்க. அந்த வழக்கு. இந்த மாதிரி வழக்குல அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. நரேந்திர மோடியை போய் பிஎம்ஏ பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்க, மந்திரி ஆக்குங்கன்னு கேட்டா மேல இருக்கிற வழக்கு முடிச்சுட்டு வான்றாங்க. இங்க வந்து கேட்டா ராமதாஸ் என்ன சொல்றாரு? ஏற்கனவே பிஜேபி சேர்க்க மாட்டேன், பிஜேபிக்கு 0 கீழே மார்க் போடுவேன், அதெல்லாம் சொன்னதானே. இந்த மோதல் போக்குக்குமே பாஜக கூட்டணி ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, இவரு அதுதான் ராமதாஸே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவரு, நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? நான் எப்படி வெளியில நடமாட முடியும்? சித்திரம் இருந்தா தானே, சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். என்ன ஜெயில பூச்சி போய் போட்டா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு அன்புமணி. அதான பிரச்சனைய. இப்ப அவர் மேல வழக்கு இருக்குது, வழக்கு மேல வழக்கு இருக்குது. ஒரு சின்ன இதுல வந்து அவங்க என்போர்ஸ்மெண்ட்டுக்கு அதை பண்ணாங்களே, உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ராமதாஸ் வந்து டெல்லியில போய் தான் அன்புமணி அப்பப்ப திகார் ஜெயில தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு வலுவான வழக்குகள் அவர் பேர்ல இருக்குது. அதை பாட்டியால கோர்ட்டுக்கு இன்னைக்கு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அவருடைய சிரமம் அவருக்கு. இன்னைக்கு அமித்ஷா வராரு, அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணணும்னு. ராமதாஸ் ஏற்கனவே என்ன சொன்னாரு? நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனா பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. ஒன் வே டிராபிக் மாதிரி போனவங்க தான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜேபி இதுவரை இந்தியாவில் எங்கெல்லாம் மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆட்சி பிடித்திருக்கிறதோ அந்த மாநில கட்சிகள் காணாமல் ஆக்கி இருக்கிறார்கள். அந்த கட்சி அவங்க கபலீகரம் பண்ணி இருக்கிறார்கள். இது எல்லா மாநிலத்துக்கும் நடக்கிறது தானே. அதனால அவர் ராமதாஸ் வந்து பிஜேபி கூட போக வேணாம் நீ அப்படின்னு சொல்றாரு. அவரு என்னுடைய நிலைமை பாருங்க, நான் ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஒண்ணுமே இல்லாம போனா நான் என்ன பண்றதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான் இப்போ வந்து கட்சி வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறது? சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், சொத்து எல்லாம் பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கட்சியை பிரிச்சு கொடுத்தா தகராறு. இப்போ அதுல இருக்கிற வந்து இவரே வந்து தலைவர்ன்றாரு. ராமதாஸ் என்ன சொன்னாரு? ஆரம்ப காலத்துல சத்தியம் பண்ணாரு, நான் எந்த கட்சியிலும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன், என் வாரிசுகள் யாரும் வராது, 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் கால் தூசாதான் மதிப்பான் ராமதாஸ், விலை போக மாட்டான்னாரு. எல்லாம் சொன்னாரு. நான் தப்பி ஏதாவது பண்ணா என்ன வந்து முச்சந்தியில நிக்க வச்சு சாட்டியால் அடிங்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்னால் தானே இதெல்லாம் பண்றாரு. அவருக்கு வந்து வயசு பத்தி பிரச்சனை இல்லை. இளைஞர்களுக்கு எப்போ வழிகாட்டுறாரு? 87வது 6 வயசு முடிஞ்சு 87வது வயசுல இளைஞர்களுக்கு வழிகாட்ட போறாராம். ஏங்க ஏற்கனவே என்ன சொன்னாரு? எல்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அருந்ததியருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், அப்ப ஏன் வந்து வன்னியர்களுக்கு வாங்கி தரல? ஏன் பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல தெரியாது. இந்த வாங்க வச்சு
அடிப்படை வச்சு இளைஞர்களை வந்து வழி நடத்துறேன்னு சொல்லி இப்ப சொல்றாரு இல்லையா, இவர்தான் இளைஞர்கள் பேர்ல எல்லா இடத்துலயும் வம்பு வழக்குகள் இருக்குது. அவங்க எல்லாம் எந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாது. காவல் நிலையத்தில இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அவர் வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி கொடுத்தாதான் அவங்க அரசாங்க வேலையிலே சேர்ப்பாங்க. இப்ப இதுதான் நிலைமை. சோ இந்த சமுதாயத்தை குட்டி சோறாக்கி இதெல்லாம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, நான் மட்டும் பிறக்கலனா இந்த சமுதாயம் கோவலம் கட்டின்னு இருந்திருக்குன்றாரு. இந்த மாதிரி ஏடா கூடமா எல்லாம் பேசுவாரு. அவங்க பையனை வந்து அறவே பிடிக்காததுக்கு காரணம் சௌமியாவை என்ன சொல்றாரு, பத்திரகாளின்றாரு. அவங்களுடைய அக்கா பசங்க எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்ப பரசுராமன், சுப்புலட்சுமி பையன் பரசுராமன், அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சிங்க இருக்கிறாங்க, ஒரு கனிமொழின்னு ஒண்ணு இருக்குது, ராஜுன்னு ஒண்ணு இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு, அவங்க எல்லாருமே முப்பெருந்தேவின்னு தான் ராம்தாஸ் கூப்பிடுறாரு. இவங்க எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சொத்துக்கு தகராறுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வரலையும் வராதவங்க. இந்த இவங்க காந்தியோட சேர்ந்துக்கிட்டு, காந்தினா அவங்க பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா கட்சி நாம தான் வச்சுக்கணும், அன்புமணி கிட்ட விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. குணாபதி இன்னொருத்தவங்க, இவங்க எல்லாம் ஒண்ணா பண்றாங்க. அதுதான் இது. இதுல வந்து இப்ப வந்து திலகபாமாவா அந்த ஒரு அம்மா இருக்காங்களே பொருளாளர், இதுவெல்லாம் ஜனநாயக முறைப்படி கட்சி நடந்தது. இப்போ வந்து ஜனநாயக படுகொலை நிகழ்ந்து விட்டது, அதனால நான் அன்புமணிக்கு ஆதரவா நான் வரேன், கட்சி அன்புமணி தான்ன்றாரு. இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அந்த திலகபாமாவை நீக்கிட்டு ராமதாசனுடைய 2வது மனைவி சுசீலா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பொருளாளரா அறிவிச்சுருவாரு. பணம் எல்லாம் அவங்க தானே வச்சிருக்காங்க, அவங்க வழிகாட்டுதல் படி தானே இப்போ வந்து கட்சியே நடக்குது. இதுதான் பிரச்சனை. இதுல வந்து அன்புமணிக்கு வந்து இது அதெல்லாம் இல்ல, அன்புமணி போய் சேர வேண்டியதுதான். ராம்தாஸ் தான் எல்லாத்தையும் தனிப்பட்ட பிரச்சனைகளால இந்த மோதல் போக்கு இப்படியே நீடிச்சுட்டே இருந்தா அப்ப கட்சியோட எதிர்காலம் என்னதான் ஆகும் சார்? கட்சி எங்க இருக்குது, கட்சியே காணாமல் தானே போச்சு. ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக. நீங்க எந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல எடுத்துட்டாலும் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதையும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் தான் ராமதாஸ் வல்லவராச்சே. அவங்க அப்பா கூத்தாடி, கிராம கூத்தாடி, அதனால அவங்க எல்லாம் பயங்கர குத்தாட்டம் போடுறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அரசியல்ல. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.